வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை இருந்துச்சு, அது வந்து வறுத்துட்டு இருக்கும். சரிங்களா? இந்த வேர்க்கடலை எதுக்கு வறுக்கணும்னா மசாலா பொடி செய்யணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடி செய்ய போகிறோம். பொரி பேக்கெட், அதாவது முனீஸ்வர் குண்ட அம்மா கொடுத்த அனுப்பிச்சு பொரி பேக்கெட் தான். அதுக்கு நான் தனியாக போய் வாங்கலை. சரி, பசங்களுக்கு ஏதாச்சும் இப்போ ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்றதுக்காக, ஸ்நாக்ஸுன்றதை விட ஒரு 100 திணி மாதிரி ஈவினிங்கில் கொடுக்கலான்றதுக்காக மசாலா பொரினா அவங்களுக்கு பிடிக்கும். மாங்காய் இருக்கும்போது மாங்காய்லாம் போட்டு நான் செய்வேன். இன்றைக்கி மாங்காய் கிடையாது, இருக்கிறத வச்சு நான் செய்ய போகிறேன். சரிங்களா? இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம வந்துட்டு பொரியை ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பொரி நமக்குள்ள நல்லா மொரமொரன்னு இருக்குது. இந்த அளவுக்கு நான் கொட்டியிருக்கேன். இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, வறுத்த வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெங்காயத்தோடு தக்காளி கொஞ்சமாக போட்டேன். தக்காளி போடுவாங்கன்னா, நான் வந்துட்டு இந்த அடையார் பீச்சில் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். அப்போ குட்டி தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்துட்டு தக்காளி கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா வெங்காயம் நல்லா சாப்பிடுவா சஞ்சனா, தக்காளி கூட எடுத்து சாப்பிடுவா. இந்த அஸ்வின் தான் சரியாக சாப்பிட மாட்டான். கொஞ்சமாக காரத்துக்கு உப்பு, அதே போல் லைட்டாக. ஏற்கனவே நான் வேர்க்கடலை வறுக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். வேர்க்கடலை, வெங்காயம், உப்பு நல்லா போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கணும். பச்சை மிளகாவும் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவருக்கு, காரத்துக்காக. வாசனையாக இருக்குது இப்போவே. இப்போ லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். இன்னும் மாங்காய் இருந்தால் நல்லா இருந்துருக்கோங்க. ஒரு 1/2 லெமன் மேலே பிழிஞ்சிட்டேன்னா ஒரு கலர் விட்டுட்டு திருப்பி நம்ம லெமன் வந்து பிழிஞ்சிப்போம். மாங்காய் வந்து துருவி சேர்க்கலாம், இல்லை குட்டி குட்டியாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சாட் மசாலா, கரம் மசாலா அந்த மாதிரி கூட போடலாம், நல்லாயிருக்கும். காரப்பொரி, மசாலா பொரி, இது வேணாலும் சொல்லலாம் பேர். சரி, நான் கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சிட்டு பொரி இன்னும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச் காட்டுறோம். சரிங்களா? லெமன் போட்டால் தான் அதுக்கான ஃப்ளேவரே. வாசனை கரெக்டாக அந்த கடையில் கிண்டி தரும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. எடுத்துட்டேன். ஃபைனலாக காரப்பொரி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் போடலாம். மம்மி என்னதுன்னு கத்துறா. மம்மி காரப்பொரின்னு கொடுத்துட வேண்டியது. மசாலா பொரி, காரப்பொரி. இந்தா இப்படியா இப்போ சாப்பிடு. ஆனால் உன்னைய ஃபைனலாக பொரி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. 1 செகண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி ஓணம். என்ன இன்னைக்கு கோரஸா சொல்லுங்க, ஹாப்பி ஓணம். இவளுக்கு ட்ரெஸ் பண்ணி இன்னைக்கு பண்ணான்னு பார்த்தேன். நான் முடிஞ்சா நைட்டு கட்டியே பண்ணேன். ஏன்னா காலிலேருந்து ரொம்ப வேலைங்க, துணியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. துணி துவைக்கிற வேலை அது இதுன்னு போயிடுச்சு.